உய் உய் சின்ன வளர்ச்சி மகளை மூச்சு பேத்தி என்ன ரிவல்ஸ்லேயே நடக்கிற மூச்சு பேத்தி எதுக்கு நெத்தில் இவ்வளோ பேர் ஒட்டு வச்சுருக்கீங்க? பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா பொம்பளை பிள்ளை? சின்ன வளர்ச்சியே உன் பிள்ளைய கடத்தி போவா. நீர் கடத்திக்கு போகிறேன் பிள்ளைய கடத்தி போகிறேன். என் அத்தை விட்டு போனால் கிட்ட பின்னாடியே வர அவர் இங்கே ஒரு குட்டியம்மா கத்துற அவர் இந்த பிள்ளைய கடத்தாதராட்ட குட்டியம்மா அவ்வளோ பாசமாக்கா நீ அது எத்தனை பேராக இருக்கீங்க? பரவாயில்லையாடா பாசமாக இருக்கீங்க. குட்டி கடத்திடுவான் இந்தாண்டா மூச்சு பேத்தி ஒரு வண்டுமுருகன் வரிக்குதிரை உன் மகன் எங்கே இருக்கான்? உன் மகன் இந்த அங்கே இருக்கான் பாரு. வண்டுமுருகன் வரிக்குதிரை ரொம்ப பாசம் வச்சுருக்கா. நான் பிள்ளைய கடத்துறவா? பிள்ளைய கொண்டு போகிறேன் கொண்டு போகிறேன். யா அத்தை இந்தா ரெட்டியாக இருக்கவர் எங்கேயும் விட மாட்டேன் அவர் கூடி வந்துடும். அத்தை உன் பிள்ளைய கடத்தி போப்பா. ரொம்ப பாசமாக இருக்கேன். பரவாயில்லையே. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோட பேர் வைரம். நம்ம பையனோட பாலை குடிச்சிக்கிட்டு மற்ற பசங்களுக்கெல்லாம் தண்ணியெலாம் எல்லாத்துக்கும் வச்சாச்சு. நம்ம கிளம்ப வேண்டியதான். நேற்று மாதிரி இன்றைக்கி 11 மணி ஆகிப்போச்சு. தோட்டத்தை வேலை தனியாக ஃபஸ்ட்டு வரல. சரி வாங்க ஆரம்பிப்போம். நீங்கள் நண்டு தாங்க நம்ம முன்னாடி போய்க்கிருக்கா. இந்த அப்புறம்லா சுறுசுறுப்பாயிட்டா பயம் உள்ள எப்படியோ சரியாயிருச்சு. சில நேரத்தில் நாட்டு மருத்துவம் நல்லா கேட்குதுங்க ஆடு மாடுக்கு. சில நேரத்தில் லைட்டாக கேட்கும். ஏன்னா அது சரியான நோய் எதுன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக போட்டோம்னா டக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சில இது என்னென்ன மருந்து இருக்கோ அதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கிடுவேன். ஏன்னா வர மருந்து அதிகமாக போச்சு. ஹெட்செட் அதிகமாக போகிறதுனால சீக்கிரம் மருந்து போகுது. அதனால் ஹெட்செட்டை முக்கால்வாசி குறைக்க பார்க்கணும். அதே போல் கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சில நண்பர்கள்லாம் என்னால் பதில் சொல்ல நேரம் இல்லை, அதுக்காக மன்னிச்சிருங்க. என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு அவங்க ஆடுக்கு இன்னும் ஒரு 5 டேஸ்க்குள்ளே குட்டி போட போகுதான். ஆனால் கால் காம்பு ஒரு நம்ம ஸ்கைபால் மாதிரி ஒரு காம்பு பால் இறக்கி ஒரு பால் இறக்காமல் இருந்துச்சு. அதுக்கு அதான் அவரை சொன்னேன், அப்படி இருந்தால் ஒரு காம்பில் அந்த கட்டி மாதிரி இறங்கின காம்பில் கட்டி இருந்துச்சுன்னா, நார்மலாக இருக்க காம்பில் இல்லாமல் இறங்கின பால் ரொம்ப இறங்கின காம்பில் கட்டி இருந்துச்சுன்னா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சூத்து கத்தலையே 2 அறுத்து பொழந்துருங்க. அதுக்குள்ளே மஞ்சள் பொடியை போட்டு காலையில் ஒரு வெயில் ஏறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த காம்புக்கு நேரம் வச்சு தேங்கி அரைக்கி அதே போல் நைட்டு அப்படியே தொடர்ந்து ஒரு 5 நாள்கிட்ட செஞ்சோம்னா அந்த மடி நோயின்றது அது மடி நோய் லைட்டாக குறையும். ஆனால் பால் காம்பு சோடையாகனாலும் ஆகலாம். ஏன்னா இந்த ஈத்து சோடையாகிடும், அடுத்த ஈத்து சரியானாலும் ஆகலாம், சொல்ல முடியாது. அப்படி ஒரு கேட்டிருந்தாரு. இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு, அது என்னென்னா உண்ணி ஆடு மாடுக்கு உண்ணி என்ன மருந்து போடுறீங்கன்னு கேட்டார். உண்ணி என்ன கேட்டால் அது நம்ம ஆட்டுக்கு போடுவோம் வரும். இந்த மாதிரி மேய்ச்சிற இடத்துல நிறைய இதில் திருப்பி ஏறி ஒட்டிக்கிறோம். அதனால் என்ன செய்யணும், உண்ணி ஆடு பற்றின போனபடி செட்டில் சவத்தில் அடிச்சு விட்டுறது. லைட்டாக அடிச்சு விட்டோம்னா சவத்துக்குள்ளே இருக்க உண்ணி கொஞ்சம் சாகும். ஆனால் உண்ணி பொறுத்தளவுக்கு மேய்ச்சலுக்கு முறையமாக அதிகமாக வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அது நம்ம அப்பப்போ பார்த்து ஒவ்வொன்றா பிடுங்கணும். மருந்து போட்டால் சின்ன குட்டிக்கு தான் காதில் அதிகமாக வரும். மற்றபடி செட்டில் தான் அதிகமாக உண்ணி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உண்ணிக்கு மருந்து இங்கிலீஷ் மெடிசன் தான். வேறு நாட்டு மருந்தும் நானும் பண்ணி பார்த்தேன், எதுவும் இன்னும் அமைகிற மாதிரி தெரியல. அப்புறம் இன்னொரு நண்பர் ஒன்று கேட்டிருந்தார், மானை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்துருங்க. நானும் பார்க்குறேன். அந்த பயவுள்ள நின்று ஓட்டம் பிடிச்சிருந்தேங்க. நானும் ஃபோட்டோ எடுக்கணும் குடு எடுத்து ஓடி போயிருது. 2 3 தடவை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த தடவை கண்டிப்பாக பார்த்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும், விட்டுறக்கூடாது. எப்பினாலும் அடித்து முடிச்சு நான் ரெக்கி பண்ணி பார்க்குறேன். என்னடா எல்லாம் உத்து பார்க்குறீங்க? எறும்பு மாடெல்லாம் இப்போ தான் தண்ணிக்குள்ளே போட்டு இப்போ தான் மெத்தலுக்கு வந்துக்கிருக்குங்க. இவங்களே இப்போ தான் 11 மணிக்கு மேலே தான் பற்றிக்கிருக்காங்க. 30 மாடுகிட்ட மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துக்கிருக்கு. ஒவ்வொன்றா உள்ளேருந்து வருது. இல்லை வா ஓடியா கண்ணுமே உள்ளே மாட்டிக்கிட்டா. வா சுற்றி. ஆனால் முட்டாது, ஒன்று முட்டாது. ஒன்று வேணால் குட்டி போட்டதுனால முட்டும். எல்லாம் அப்போ தான் நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பெரிய மாடுகள் இன்னும் உள்ளேருந்து அங்கிட்டிருந்து வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஒன்றா வருது தண்ணி. இனிமேல் வந்துட்டு ஒரு மணி நேரம் மேய்ஞ்சிட்டு அப்புறம் 2 மணி நேரம் மேலே அதிகமாக அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் குழுன்னு ஒரு குழியில் போட்டுருவாங்க. அப்படியா பா. இப்போல்லாம் எருமை மாட்டு பால் எவ்வளோன்னு தெரியல லிட்ரு. எங்கள் ஏரியாவில் பசுமாட்டு பால் லிட்ரு ஒன்று 35 39 அது ஒரு தரத்தை பொறுத்து சென்டரை பொறுத்து போடுறாங்க. எருமை மாட்டுக்கெல்லாம் எவ்வளோன்னு தெரிலங்க. எல்லாம் பார்க்கறதுல பெரிய பால் கறக்கிற மாடத்தான் இருக்குது. மீதியெல்லாம் அந்த குட்டியே இப்போ தான் பிறந்திருக்கும் போல் சின்னது 2 3 மெய்து கூட அப்படியே சேர்த்து பற்றிடுவாங்களே. கடை மாடு எனக்காக கூட பற்றிடுவாங்களே. அதான் அங்கே வருவத்தியா 4 பேர் ஊரை சுற்றிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம நடுத்தர் நண்டு, வண்டுமுருகன் வட்டச்சேலை, வண்டுமுருகன் வரிக்குதிரை, அப்புறம் நம்ம ரோலெக்ஸு, அப்புறம் நம்ம கபாலி வர்றாங்க. அண்ணன் நடை போட்டுக்கிட்டு எங்கடா ஆவானைங்க எங்கே போயிட்டு இங்கே சுற்றிட்டு எப்போ வராங்க எல்லாம் நல்லா எல்லா மரத்துக்கு போய் காலையில் குட் மார்னிங் சொல்லிட்டு வரேன் நினைக்கிறேன். அதான் 4 பேர் போய் சுற்றி முடிச்சுட்டு இப்போ வர்றாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க நம்ம பசங்க இங்கே தான் இருக்காங்க. எங்கே சுற்றிட்டு
நண்டு கொஞ்சம் சூடு பிடிச்சா நேற்று இப்படித்தாங்க இருந்தா கரெக்டாக ஒரு 1/2 ஹவரில் அப்படியே சட்டு 1 மணி 2 மணிக்குள்ளே இப்போ இவ்வளோ சொன்னங்கிட்டா என்னமோ ஒரு வகையான காய்ச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வெயிலுக்கு வெக்கைக்கு வருது. ஆனால் இது வலிப்பு இல்லை, அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். வலிப்பாரு டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் சொன்னாங்க அது வந்து வலிப்பு இல்லை, இது ஒரு வகையான பனியில் வந்து பனிக்கு வெக்கைக்கு வர காய்ச்ச தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, சுடு தண்ணியை குடிச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. அதனால் எந்த ஊசி இப்போதைக்கு போட வேணாம், நல்லா இருக்க குட்டியை திருப்பி அந்த டிசீஸ் வந்தால் பார்த்துக்குருவோன்னு இருக்காங்க. பாப்பா வராமல் இருந்தாதே ரொம்ப நல்லதுங்க. இங்கே ஒருத்தி நிற்கிறா, உலகத்தவே சுற்றுனா இங்கே இருக்குவேன். இன்றைக்கி காலையில் 2 நாளும் 2-3 நாள் ஆச்சு. முள்ளை எடுத்துகிட்டேன், மண்ணெண்ணே ஊற்றிட்டு தான் இருக்கேன் காலையிலே நைட்டும். நான் கேட்கல, காரணம் கொஞ்சம் லேட்டாக தான் கேட்கும். ஏன்னா தண்ணியில் நேற்று ஊர்நீர் காலை நல்லா நினச்சிக்கிட்டா. அதனால் 2 முள் இருந்துச்சு, 2 எடுத்தாச்சு. மண்ணெண்ணெய் ஊற்றி தான் பார்க்குறோம். என்ன எருக்கலம்பால் ஊற்றுவோம், போகையில் இங்கிட்டலாம் கிடைக்காது எருக்கலம்பால். நம்ம அந்த வழி தான் கிடைக்கும். இங்கிட்டில் கொஞ்சம் மேடு, இங்கிட்டில் அந்த அளவுக்கு எருக்கலை கிடைக்கிறது ரேரு. நல்ல நிழலை பார்த்து நின்றுச்சே, வெயிலுக்கு தாங்க முடியல. ஆமாம், அப்படியே 12 மணிக்கே இந்த போடுதே வெயில். பங்குனி சித்திரை வரைக்கும். நேற்று தான் பங்குனி பிறந்திருக்கு. பங்குனி இனிமேல் தான் பங்குனி வெயில் ஆரம்பிக்கும். ஆமாம், அந்த சித்திரை முடிஞ்சு வையாச்சு வரைக்கும் ஒரு போடும். மாடெல்லாம் ஓடி போச்சு, வெயில் தாங்க முடியாமல் அப்படியே வந்து நின்றுச்சு. அப்படியே ஓடி போச்சு. இப்போ போய் ஒரு கரெக்டாக வயக்காடு வரைக்கும் போட்டு அப்படியே திருப்பியும் கம்மாக்குள்ளே வந்து தண்ணிக்குள்ளே நிப்பாட்டிடுவாங்க. அப்படி நிப்பாட்டி போட்டு இவர் ஒரு இடத்துல சாப்பாடு வச்சுருவார், அந்த இடத்துல போய் சாப்பிட்டுக்கிறேன். இங்கிட்டு தூரத்தில் நம்மூர் வயக்காடு ஒன்று இருக்குங்க, அந்த இடத்துல தோட்டத்தில் வரும்போது சாப்பாடெல்லாம் ஒரு மரத்தில் வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வர மாட்டேன், எல்லாம் சூடாயிருதா. அதனால் அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்து ஒரு குழியில் போட்டு திருப்பி 2 மணிக்கு மாடு தண்ணிக்குள்ளே போய் படுக்கும்ல, ஒரு 1 to 2 3 வரைக்கும் அப்போ போய் சாப்பிட்டு வந்துடுவார். அது வாட்டுக்கு அது ஒரு தண்ணிக்குள்ளேயே கிடக்கும். 3 மணிக்கு மாடுவார், அப்படி டக்குன்னு மேலே ஏறி ஒரு ரவுண்டு இது வரைக்கும் வருவார். நம்ம ஊர் பக்கத்து ஊர் வயக்காடு வரைக்கும் போயிட்டு அப்படி திருப்பி நேராக வீட்டு கிளம்பி 5 மணிக்கு கிளம்புனாருன்னா 6-7 மணிக்கு அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவார். கரெக்டாக அங்கிட்டு அங்கிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம கம்மாயை தாண்டி. நம்ம கம்மாய் எங்கேருந்து இங்கே நின்று நம்ம கம்மாய் கரையில் வேலை ஏறினாலே 1 கிலோமீட்டர் தூரம். அது இங்கேருந்து கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிருங்க, சரியாக போகும். ஆனால் ஆடு வெள்ளாடு ஒரு குணம் மேய்ஞ்சா பொறுமையாக போகும். மேலாட்டி மரத்தை பார்த்து 10 நிமிஷத்தில் இங்கேருந்து கடத்தை ஓட்டுவாங்க, குதிரை கணக்காக ஓடுவாங்க. எங்கிட்ட கொஞ்ச நேரம் மேய்கிறாங்க. இன்றைக்கி லேட்டாக வந்ததுக்கு 2 டேஸாக வேலை இருக்குனால தோட்டத்தில், அதனால் லேட்டாக போயிடுது. ஆனால் இன்னும் முடிஞ்சளவுக்கு வெயிலில் போடாமல் ஆடை நல்லா போட்டுருவேன். கொஞ்சம் நேரம் மேய விடுவேன், கரெக்டாக அப்புறம் ஒரு மரத்தில் போட்டு 12 மணிக்கு மேலே நீ புல் மேய்ஞ்சாலும் சரி மேலே அடிச்சு நல்லா போட்டு வெயிலில் போடாமல் சின்ன குடியில் பாதுகாத்துருவேங்க. அதான் நமக்கு சேஃப்டி நல்லது. வெயிலில் மறைக்கிறது முடிச்சாலும் எங்கே குழுக்குழுன்னு மறக்கும். அந்த அங்கே ஒரு மரம் இருக்குது, நேற்று சொன்னேன்ல, அந்த மரத்தில் போட்டுருவேன். அந்த மரத்தை சூப்பர் குழுக்குழுன்னு இருக்குது. இப்போ நம்ம காலத்துக்கு இருக்கா, இப்போ தான் நல்லா தானே வந்தேன். அதுக்குள்ளே உனக்கு 10 நிமிஷம் என்னாச்சு? எங்கனையோ காலை குத்த விட்ட நினைக்கிறேன். முள் இங்கடி இருக்கு உனக்கு இந்த கால். எப்படி தான்ப்பா நீ மழை காலத்திலே சும்மாவே காலம் தூக்குவா, இல்லை வெயில் காலத்தில் தூக்குறான்னு தெரியல. எங்கே முள் இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியலங்க, என்னன்னு தெரில. பார்ப்போம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், மதியத்துக்கு மேலே அப்போ தான் எடுக்க முடியும். பெரிய குதிரை என்ன வேமா வரேன். நெத்து இல்லடி, இது வெறும் சீம கருள் மராடி. எங்கேனாலும் நேரத்தில் உசுரை எடுத்துக்கிறீங்க 2 பேர் இருந்தால் வரு. நீ பின்னாடி இப்போ வர எங்கே நான் போய் உட்காரணும் அங்கே வந்துருக்கான். மதியம் சாப்பாடு வர மாட்டேங்கிறான், சோறை எனக்கு கொடுன்றான். இல்லை இவனுக்கு சோறு வச்சு பழகிப்பாங்க. சோறு அலையிறான். நாட்டு மகளை இறி வாங்கிக்கிறீங்க வந்துட்டு அவன் டைனு சின்ன டைனோசர் இவ்வளோ கொடுப்போம். நரி இங்கே பாரு, இந்தரி உனக்கு கொடுப்போம். இந்தா இங்கே பாரு, இந்தா ஒதுக்கி போகிற. அவன் ஓடத்தான் பார்க்குறான். பழுன்னு நீ எடுத்துக்கிட்டா போ, பழுன்னு எடுத்துக்கிட்டா போ, உனக்கு இல்லை. இந்த பிளேஸ் பரவாயில்ல, கொஞ்சம் நிழலுக்கு நல்லா சமமாக முள் சுத்தமாக இருக்குது, முள் இல்லாமல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸில் கொஞ்சம் நேரம் பசங்களை படுக்க போட்டால் நல்லாயிருக்கும். அங்கங்கே வெயில் அடிக்குது, மற்றபடி எனக்கு கேட்டால் இது நல்ல பிளேஸாக தான் இருக்குது. வராங்க அப்படியே வாங்கடா, கொஞ்சம் நேரம் நல்லா கூட ரெஸ்ட் எடுங்க. மணி 1 மணிக்கிட்ட ஆகுதுங்க. பாரு இப்படியே ஆரம்பிப்பீங்க, நீங்கள் படுக்க மாட்டீங்க. நீங்கள் ஃபுல்லாக இந்த ஓட்டம் ஓடுறீங்களே, ஓடு ஒரு சிறுவன்லாம் வருது. ஓடு நீங்கள் கடைசி ஓடு வேம ஓடு புடி அத்தை அப்படியா நண்டு மாலை பிரியா நாகத்தில் ஓடுறீங்க. இதோட 2 மரம் மாறியாச்சுங்க, இன்னும் 2 மரம் மாறணும் போல். படுக்க மாட்டேன்றாங்க, அங்கிட்ட இருந்தால் இங்கிட்டு வராங்க. நீ வந்தாங்க, ஆனால் மேய்ஞ்சிட்டாங்க, பரவாயில்ல வந்தாலுக்கு. ஆனால் பயவலையும் மரத்தை பார்த்துக்கிட்டு ஓட்டம் ஓடுறாங்க. பாரு நான் அந்த மரத்துக்கு போயிட்டாங்க. நான் அங்கே கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு 3 மணிக்கு மேலே தான் மேய்க்கலான்னு பார்க்குறேன். ஸ்கைப்பாலால் முடியல. பாரு ஸ்கைப்பால் என்ன ஆளை விடுங்கடா, விஷம் எங்கேனே படுத்துக்கிட்டான்றான். கொழுனே என்ன நான் அடுத்த மரத்துக்கு போமா, நல்லா இருக்க. வெயில் அடிக்குதுடி, அந்த அங்கிட்ட ஒரு உள்ளே இருக்குது, அந்த முள்ளுக்குள்ளே போயிடுவோம். வேறு வெயில் மண்டையை பொழந்துக்கு இருக்குது, பங்குனி வெயிலே. இல்லைடா சொன்னா கேட்க மாட்டேன், நம்ப மாட்டேன். இல்லைடா அவ்வளோதான்டா. இல்லை ஏன் ஆத்தே பாரு, ஏன் ஆத்தே ஒரு நெத்து கொடுத்துங்க,
இவ்வளோ நீ குர்றா நீ விட மாட்டேன் ஆடு கொடுத்து ஒரு 5 நிறுத்து எடுத்து வச்சு சின்ன குட்டி கொடுக்கலான்ட்டு அதில் பறிங்க அடித்து வாங்கிட்டான். நீ என்ன கொடுக்காம என்ன விட்டுட்டு இப்போல்லாம் பைபிளில் வாழைப்பழம் கொடுத்தேனே நம்மக்கிட்ட பழகிட்டான். முதல்ல வருவான் நீ வந்துட்டு ஆடு வெட்டிட்டு கரெக்டாக வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. 11 மணி ஆச்சு வீட்டுக்கு ஓடி போயிடுவான். இப்போ ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்தேனே கொஞ்சம் வாங்கிட்டேன். இல்லாட்டினா நிற்காது. அதனால தான் கொஞ்சமாக கயிறை கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் அவுத்துட்டு பார்ப்பேன். இன்னைக்கு சொல்ல முடியாது நீ கயிறை ஊற்றிட்டு எல்லாம் நினச்சி ஓடிட்டா நீ தானே சாப்பிட்டு ஓடிடுவான். ஆனால் இன்றைக்கி ஓடல. வாழைப்பழம் கொடுக்குறோம். ஏதாவது பழைய காய்கறி ஏதாவது நம்ம வீட்டில் அழுகி போனது இருந்தால் அதை நல்லா அறுத்து கொடுப்போம். ஒரு கையெல்லாம் கடிக்கிறேன் கொஞ்சமாக கொடுத்தனால தான் பைபிளில் கொஞ்சமாக ஒடுங்க விடாமல் பண்ணணுங்க. ஆடெல்லாம் வயசான ஆடுகளை ஒடுங்க விடாமல் எல்லா ஆட்டுக்கும் நம்ம தென்னாவட்டு ஸ்கைப்பால் டைனோசர் எல்லாத்துக்கும் கொடுப்போம். என்ன ஆத்தே கையை போடுறா சாமி ஆளை விட்றான் என்ன ஆளை விட்றா காதை கடிக்கிறான் காதை கடிக்கிறா கை கடிக்கிறான் இப்படி ஒரு ஆளை விட்றா சாமி காதை கடிக்கிறியா கூர்த்தி வர அவர் ஸ்கைப்பால் மக தென்னாவட்டு மகளே இப்போ கரும்பூர் அது புளியம்பூர் இது கரும்பூர். நீ கரும்பூர் உனக்கு பேர் வைப்போம். சீக்கிரம் பேர் வைக்கணும். எல்லாத்துக்கும் பேசி விட்டுலாம் ஆரம்பிச்சிருவோம். பழுனே நான் எப்பயாவது போய் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியா மொட்டை புழுன்னு முடியா பா நம்ம கத்திக்கிற கரு வச்சுப்பாங்க. ஐயா ஐயோ வாங்க கொள்றாங்களான்ட்டு வாடா போய் நிழல நிற்போம். ஓடியாப்பா இந்த நம்ம கண்ணு மை தின்றா அவர் இந்த இடத்துல காஞ்சி கருவாடாக போன இடத்துல இங்கே ஒரு பச்சை இலையா ஒன்று இருக்குங்க. என்னன்னு தெரில. அந்த இலையை பார்த்தா மல்லிப்பூ செடி எனக்கா இருக்குது. பச்சை பசேன்னு இருக்குது. இருங்க கிட்ட காட்டுறேன். இங்கே வரேன். இது என்னன்னு தெரியல புதுசாக இருக்கே. கண்ணுமை வாட் இஸ் திஸ்? இது எங்கேருந்து வச்சு கண்ணுமை? ஆனால் இலையில நம்ம பசங்க வெட்டு விளாசுறாங்க. இந்த ஒரு இதாக பிச்சு கொடுக்குறேன் பாரு. நல்லா முனையை உடைக்க வேணும். ஒரு நல்லா இலையை உடைப்போம். முனையை உடைச்சோம்னா வளராமல் போயிடும். இங்கே பாரு இருக்கி இந்த என்ன வேணான்ற என்னடி பொசுக்கு வேணான்ட்ட நீ ஒரு வச்சு வாடி நம்ம கெடா தின்னு வாய்ப்புள்ள இந்தா கிட்ட இங்கே போடுறான் இந்த தின்றாமத்தியா இவனும் சின்ன வச்சு வெள்ளச்சி மகனும் இது நம்ம இது ஊமுச்சி பிள்ளை வெள்ளச்சி எங்கே பாருக்கண்டா அப்புறம் அவர் பேயை கூட விட்டா தின்றுவாங்க. எதனாலலாம் தின்னுது வேறு இந்த தின்னுதா இது என்னன்னு தெரியவில்லை. யாராவது பார்த்தால் சொல்லவும். கூகுளில் பார்த்து அடிக்க வேண்டும். கூகுளில் நெட்டை வச்சதே நேற்று ஆடை பற்றி காப்பாற்றணும். அந்த மாதிரி இன்டர்நெட்டை வச்சு சில நேரத்தில் யூடியூப் கை கொடுக்கும். சில நேரத்தில் நல்ல செய்யும் கெட்ட செய்யும் அதையும் பார்த்துக்கிற வேண்டியதாங்க. சரியாக தின்னமா சரியாக வரும். தப்பாக திட்டோம்னா தப்பு. அதனால யூடியூப்பை என்ன கேட்டால் நேற்று எப்படியோ ஆத்திர அவஸ்துக்கு யூஸ் ஆயிடுச்சு. நேற்று இதே இடத்துல இதே நேரத்தில் நண்டு ஒரு மாதிரியாக சொன்னிக்கிட்ட பொறுமையாக வரா. என்னடா நண்டு அடுத்த 2 அண்ணன் நடை போட்டு வரணும் பார்க்குறேன். போய் உள்ள சம்பவம் ஆயிடுச்சு. நல்லா வேலை போ ஏதோ கொஞ்சமாவது எப்படியோ அந்த 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 டயத்தில் சில நேரத்தில் மாடு மேயிற அந்த புல்லு தாங்க நமக்கு நீட்டாக மருந்தாக போயிடுதுங்க. வா முடியாமல் போய் தண்ணிக்கு விடணுங்க. ரொம்ப லேட்டாக போச்சு இன்றைக்கி. 3 மணிக்கிட்டே போய் நீ மதிய தண்ணியை விடலை வேறு. நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டேன். 3 நேரம் மாற்றி பொங்குனி வெயில் இன்றைக்கி கொஞ்சம் கூடுற மாதிரி தெரியுது. நேற்று இன்றைக்கும் முடிஞ்ச அளவுக்கு போய் தண்ணிக்கு விடணுங்க. இன்னும் கைப்பழம் தான் விட்றா. இவ்வளோ பேரத்தில் விட்றா ஒரு இவ்வளோ பேர் ஓட பிள்ளைனால இவ்வளோ பேரத்தில் ஒரு பொத்த பரவ ஓடுறாங்க. ஒரு வேமா ஓடுறேன். இவ்வளோ பேரத்தில் ஓடுறேன். அவங்கள ஓடி போயிட்டே இப்போ ஒரு சந்தோஷம் போது. நீ வாங்கடா ஓடி வாங்க ஓடு ஏத்தே ஓடு. நீலாம் ஓடலையா? போடா தனியாக குடிக்கிறா போங்கடா போகும்டா. நல்லா நீ தானே சந்தோஷம். நல்லா குழுன்னு இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாப்பமா பாருங்க. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த இதில் ஜில்லுன்னு இருக்க ஒரே தண்ணி தாங்க குடிச்சிக்கிறே. பொறுமையாக குடிக்கிறாங்க. புரியுதா குடிக்க இந்த சந்தோஷத்தை மட்டும் கேட்டுங்க. தண்ணி நம்பிருச்சு. நெத்து நல்லா தின்ட்டாங்க இன்றைக்கி ஓட்ட. அதனால் ஒவ்வொன்றும் குறைஞ்சப்பட்ட 20 நெத்து மேலே தின்றுப்பாங்க. அதுவே அவர் நம்பிடும். நினைந்தா பாருங்கள் தண்ணி குடிச்சு மேய் வாங்கி அந்த கொடியை தாங்க தின்னப்படணும். எப்பயுமே அந்த கொடியை திம்பா என்ன அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் ஆகட்டும். எப்பயுமே 4 மணிக்கு இந்த இடத்துக்கு வருவோம். இன்றைக்கி 3 மணிக்காக வந்துட்டோம். காரணம் தண்ணிக்கு விட இடம் அந்த ஒரு இடம் தாங்கிட்டு இருக்குது. மற்ற இடத்துக்கு போனால் தாங்கிட்டு அன்றைக்கி போன இடத்துல மண்ணுக்கு ரொம்ப கால் பிடிக்குதுங்க. அதுக்கு தாங்க அதுக்கு இந்த இடம் தான் கொஞ்சம் கொடுக்கணுன்னு இருக்குது. அது சூடாக இருக்கும். நீ தவி விளையாடிங்க மலிச்சுன்னு ஒருத்தி தான் கடைசி வர்றாவர். கால் நடக்க முடியலட்டினா என்னை கத்த விட்டுருப்பா. நம்ம இரட்டை சொல்லி பாரு. இரட்டை சொல்லி இதெல்லாம் அவங்க என்னடா பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒன்று உரசிக்கிருக்காங்க. என்னப்பா செய்கிறாங்களா அவங்க இப்போ ஆண்டி அவங்களாம் அன்றைக்கி மாதிரி இன்னைக்கு சரி செஞ்சுட்டு வராங்க. அவர் ஃபுல்லாகிடுச்சு. வந்தோடனே கொஞ்சம் நேரம் மேய்ச்சாங்க. ஏன்னா அப்படி சின்ன பிள்ளைங்க சரி 3 சரி சரிது. நம்ம அவங்க சின்ன பாண்டுங்களா பாரு. ஒரு ஸ்கைபால் வாங்கலாம் பாரு. ஸ்கைபால் வாங்கலை ஏறுறா சரி சொல்லிடுறா அவங்கன்ட்டு பாரு. விக்கிப்பாண்டி கபாடி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அத்தி இப்படி குத்துறாங்க பாருங்க. சரி கொம்பை வச்சு யாரும் இப்படி தாங்க பளிச்சுன்னு முட்டிப்படுது. விளாடுறீங்க மண்ணா சரிக்கிறீங்க. அங்கே ஒரு வரி குதிரை பாரு. கஷ்டப்பட்டா மேலே படுத்துட்டான். அவர் நம்பிருச்சு. மணி 5 மணி தான் ஆகுது. வந்தோடனே 1/2 மணி நேரத்தில் பிச்சை எரிஞ்சிட்டாங்க. கட்ட பாருங்க வட்டச்சையில் வந்துட்டு மாதிரி வரைக்கும் ஒரு 5 மணி பெல் அடித்தா மட்டும் வேகமாக ஓட்டுற மாதிரி போய் அப்போ தான் ஒரு முட்டி திரும்பி வந்தால் ஓட்ட முடிச்சு ஓடுறாங்க. இங்கே நடத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அந்த மதியம் தூங்கு நம்பர் அந்த முள் அங்கே போயிடுவாளுங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் ஓடி போயிடுவாள். என்ன நண்டு மலை எவ்வளோ போய்
வேற யார் கோயிங் அவளுக்கு உப்பு மட்டும் தான் இருக்கா, அக்கா தான் இருக்கா, தங்கச்சியை காணா. அப்போ அவங்க அங்கிட்டு தெரியுது அவ்வளோ, அவங்க பாதி குரூப்பு தென்னாவட்டு குரூப் அங்கிட்டு போகுதுங்க. உமிச்சி எல்லாம் அது எல்லாம் ஃப்ரெண்டு நிற்கிது. ஸ்கைஃபால் பாதி குரூப் இங்கிட்டு பிரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் இந்த ஒரு மரத்தை பார்த்து நிப்பாட்டன வர பாரு விட்டால் ஒரே நோக்கம் அங்கே தான் போவாங்க. அதனால தான் அந்த பக்கம் விட்டுறது. 5 மணிக்கு விட்டால் 5 ஆளுக்கு அங்கே போய் சேர்த்துருவாங்க. உழுது வர தின்றா ஒவ்வொன்றா உள்ளே போய் தின்னு இருக்கிற கடுக்கு முடு என்ன கிடச்சா தென்னாவட்டு மகளே இன்னும் இருக்கும் பாரு விட்டுருக்கு ஒரு கவர் நல்லதாக இருக்குது. தின்னு எடுக்கிற எடுத்துக்க சாயந்தரம் நேரம் தின்ட்டு நான் வீட்டுக்கு போகல, தண்ணியாக குடிச்சிட்டு சரியாக போயிடும். வீட்டுக்கு போய் தண்ணியாக குடிக்க நான் கிடச்சா எல்லாத்துக்கும் பாருங்க. எம்புட்டு நெத்து காற்றடிச்சு இப்போ விழுந்ததுக்கு அதுக்கு நிறையா விழுந்துருச்சுங்க. நல்லா சுத்தமான புழுவில்லாத நெத்து தாங்க. நல்லா புழுவில் கொஞ்சம் நம்ம டைனோசர் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து போவோம், எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுப்போம். ரொம்ப நாளாச்சு டைனோசர் இதெல்லாம் பார்த்து வரவே முடியாமல் போச்சு. நம்ம டைனோசருக்கு பிறக்கி பைக்குள்ளே வச்சுக்கிடுவோம். ஃப்ரீயாக இருக்கும்போது டைனோசருக்கு உள்ள கூட போட்டு கொடுத்துக்கிடுவோம். எம்புட்டு நெத்து இந்த மாதிரி நெத்து கிடைக்காது. மணி இப்போ 6:45 ஆக போகுதுங்க. ரொம்ப இருட்டாக போகுது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் 7 மணி ஆயிரும். 7 மணி நேரத்துக்கு இருட்டாயிரும். 7 மணிக்குள்ளே சரட்டு 7:10 நல்லா இருட்டாயிருதுங்க. சரி நண்பா, இந்த வீடியோ தொடர்ந்து படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே அவள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக்காக போட்டுருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக போகிறவங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சின்னதாக ஒரு லைக்காக போட்டிருக்கோம். சரி பார்ப்போமா. கைபால் இன்றைக்கி அப்படியே மண்ணெண்ணை ஊற்றியும் பார்க்குறேன். இன்னும் ஆற மாட்டேன். சலம் கட்டிச்சு நினைக்கிறேன். லைட்டாக குத்தி விட்டு திருப்பி மண்ணெண்ணை ஊற்றணும். இருக்கலாம் அடிக்கணும். இருக்கலாம் கேட்கல, காலையில் அடித்தேன். சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாப்பா பாய்.